ஹலோ வால் வெல்கம் பேக் டு சேனல் ஜாப் சரி தமிழ். அரசு காப்பீட்டு துறையான NIACL ஸோ இங்கேருந்து 500 ஓப்பனிங்ஸ்க்கான நியூ ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி, யார் அப்ளை பண்ணலாம், எல்லாத்தையுமே டீட்டெயிலாக நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்த மாதம் 20ஆம் தேதி வரைய டைம், எப்படி அப்ளை பண்ணணும், என்ன போர்ட்டல், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது போன்ற ஃப்ரீ அப்டேட்ஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனக்காக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ் மேக் பண்ணி போட எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். த நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மத்திய அரசு நிறுவனம். ஹெட் ஆஃபீஸ் வந்து மும்பையில் இருக்குது. இந்தியா முழுவதும் இவங்களோட கிளைகள் இருக்குது. நம்ம தமிழகத்துலையுமே இருக்குது. இங்கேருந்து பார்த்திங்கன்னா 500 அப்ரண்டிஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. அதற்கான ஷார்ட் நோட்டீஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 500 அப்ரண்டிஸ் இந்தியா முழுவதும். இதில் நம்ம தமிழகத்துக்கு எவ்வளோ அப்படிங்கிறத இன்னும் விரைவாக பார்த்திங்கன்னா அவங்க டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டு அதில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. வர 6/6 20/6 வரையும் டைம், கரெக்டாக ஒரு 14 நாள் டைம். வர 6ஆம் தேதி 6ஆம் மாதம், அடுத்த மாதம் 6ஆம் தேதி தான் உங்களுக்கு போர்ட்டலே வந்து ஓப்பன் ஆகுது. இதுக்கு வந்து நீங்கள் ஒன்லி ஆன்லைன் மோடில் மட்டுமே தான் அப்ளை பண்ணணும். 20லேருந்து 30 வயது வரை உள்ளவங்க இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது இருக்கும். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பாருங்களேன். ஆஸ் ஆன் 1/6/2025 1/6/2025 இந்த தேதியின்படி ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா போதும், நீங்கள் இதற்கு தாராளமாக எலிஜிபிள். ப்ளஸ் லோக்கல் லாங்குவேஜான தமிழ் அப்படிங்கிறது கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சிருந்தால் தான் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஏன்னா அது வந்து எசென்ஷியல் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அப்ரண்டிஸ் ஜாப் தான். நம்ம தமிழகத்தில் தான் உங்களுக்கு பணி இருக்கும். மாதம் 9,000 ரூபாய் உங்களுக்கு வந்து ஸ்டைஃபன் தராங்க. 1 இயர் பார்த்திங்கன்னா இந்த அப்ரண்டிஸாக நீங்கள் வந்து இருக்க முடியும். ஸோ இந்த 1 இயர் நிறைய புது விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்களால் கற்றுப்பீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரைனிங், அதாவது இந்த மாதிரி இந்த இன்சூரன்ஸ் துறையில் உங்களுக்கு ட்ரைனிங் வழங்குறாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சுட்டு நீங்கள் ஃபர்தராக வேறு ஜாப் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். இங்கேயே வந்து உங்களுக்கு பர்மனெண்ட் ரோலு இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே கிடையாது. பர் மந்த் வந்து 9,000, 1 இயர் வந்து உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு அப்ளை போர்ட்டல் ஓப்பன் பண்ணுறதுக்கான டைம் இருக்கிறதுனால இன்னும் ஒரு 1 or 2 வீக்ஸில் உங்களுக்கு வந்து டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் அவங்க வந்து கொடுப்பாங்க. நான் அப்பயுமே வீடியோ போடுறேன். பட் வந்து நான் இந்த வீடியோலேயே உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த NIACLல கடந்த ஆண்டு வந்த நோட்டிஃபிகேஷன், ஓகேவா? இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. கடந்த ஆண்டு கிட்டத்தட்ட 325 பேர் எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி ட்ரைனிங் எவ்வளோ, எந்தெந்த ஸ்டேட்டுக்கு அப்படிங்கிறதையுமே இந்த மாதிரி டேபிள் காலம் இந்த வருடம் வந்து அவங்க டீட்டெயில் நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, நான் இந்த லாஸ்ட் இயர் வந்த நோட்டிஃபிகேஷனை எதுக்கு நான் உங்களுக்கு வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, இன்னும் நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது இந்த வேலைவாய்ப்பு தொடர்பாக. அப்போ தான் நீங்கள் அதை தெரிஞ்சுக்க முடியும். தமிழ்நாட்டுக்கு நம்ம ஹெட் ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரீஜனல் ஆஃபீஸ் வந்து சென்னை. ஸோ சென்னை கீழே தான் நம்ம அப்ளை பண்ணுவோம். பட் சென்னையில் தான் லொக்கேஷன் கிடையாது. தமிழகம் முழுவதும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேக்கன்சி அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, 21லேருந்து 30 வயசு வரை அப்ளை பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. SC STனா 35, BC MBC DNC BCMனா OBCயில் இருவீங்க 33 வயது வரையும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து பாருங்கள், ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன தான் அப்ரண்டிஸாக இருந்தாலும் இதற்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம் இருக்குது. அந்த எக்ஸாமுக்கு ஃபீஸுமே இருக்குது. இதுதான் பார்த்திங்கன்னா ஃபீஸ் டீட்டெயில்ஸு. 944, விமன் கேண்டிடேட்ஸ்க்கு 708, SC STக்கு 708, பர்சன் வித் டிசபிலிட்டிக்கு 472. ஒரே ஒரு எக்ஸாம் இருக்குது. எக்ஸாம் நீங்கள் தமிழ்நாட்டிலே எழுதிக்கலாம். அதற்கான எக்ஸாமுக்கான பேட்டர்ன் பாருங்களேன். ஒரு பேங்கிங் எக்ஸாமுக்கானது 100 கொஸ்டின் 100 மார்க்கு, 1 மணி நேரம் டைம் தராங்க. கொஸ்டின் பேப்பர் இங்கிலீஷ் ஹிந்தியில் தான் இருக்கும். இங்கிலீஷை சூஸ் பண்ணி எழுதிக்கணும். இதில் நீங்கள் எடுக்கக்கூடிய மெரிட் லிஸ்ட்டை பொறுத்து தான் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ரண்டிஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை வழங்குறாங்க. ஸோ இன்ட்ரெஸ்டடாக உள்ளவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இது வந்து பர்மனெண்ட் ரூல்லாம் கிடையாது. அப்ரண்டிஸ் தான், 1 இயர் தான். பட் வந்து நீங்கள் நிறைய இந்த வங்கி சார்ந்த, இன்சூரன்ஸ் துறை, காப்பீடு துறை சார்ந்த விஷயங்களை கற்றுக்க முடியும். பட் இதுக்குமே வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷனும் இருக்குது, ஃபீஸுமே இருக்குது. ஸோ அதையுமே நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வரட்டும். அதுலேயுமே நம்ம தமிழகத்துக்கு எவ்வளோ வேக்கன்சி, எப்படி அப்ளை பண்ணுறது, எல்லாத்தையுமே நான் டீட்டெயிலாக உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோ கொண்டு போடுறேன். இது போன்ற ஃப்ரீ ஜாப் அப்டேட்ஸை குயிக்காக டக்குன்னு தெரிஞ்சுக்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ஒரு டவுட்ஸ்னாலும் கமெண்ட்ஸ் இன்ஸ்டாலையும் கான்டெக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.